ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா சில இடத்துல வெள்ளை கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் ஊதா கலர்லேயும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதிகமாக நம்ம வெள்ளை கலரை தான் பயன்படுத்திட்டு வரோம். இதில் இருக்க ஆரோக்கியமான நன்மைகளை பற்றியும் இதனுடைய ஊட்டச்சத்துக்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண காயா இருந்தாலும் இதுல உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த முள்ளங்கில பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால இது நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஈஸியா சுலபமா செரிமானம் ஆகுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம கோடை காலத்துல வெப்பத்தை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவி பண்ணுது. இதுல அதிகமான நீர்ச்சத்து இருக்கிறதால நம்ம உடல் எப்பவுமே ஈரப்பதமா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கல்லீரலை சுத்திகரிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. நம்ம கல்லீரல்ல இருக்க நச்சுக்களை எல்லாம் நீக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. இந்த முள்ளங்கியை பயன்படுத்தி நம்ம முள்ளங்கி பரோட்டா பண்ணலாம். அந்த சாறு எடுத்து நல்லா உடலை குளிர்ச்சி பண்றதுக்காக குடிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த முள்ளங்கியை பயன்படுத்தி ரசம் வைக்கலாம். நம்ம குழம்பு செய்வோம். இந்த மாதிரி சாம்பார் எல்லா வகையிலையும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இதுல குறைஞ்ச கலோரி இருக்கிறதால நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி இதுல அதிகமான நீர்ச்சத்து இருக்கிறதாலையும் வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த முள்ளங்கியை பயன்படுத்தி நம்ம அதை ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நம்மளுடைய சுவாச குழாயில அதாவது மூச்சு குழாயில பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்றதுக்கு அதே பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. இத்தனை நன்மைகள் இந்த முள்ளங்கில இருந்தாலும் இதை நம்ம சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை அதிகமான உப்போடு நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதை பயன்படுத்தும் போது குறைஞ்ச அளவு மிதமான அளவுக்கு நீங்க உப்பு பயன்படுத்தி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அதிகமான உப்பு பயன்படுத்த வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த முள்ளங்கியுடைய மிக சிறந்த மருத்துவ பயன்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம உடல்ல இருக்கிற அமிலத்தன்மையை அதாவது அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இந்த முள்ளங்கி சாரோட நம்ம தேன் சேர்த்து குடிக்கும்போது இரும்பலுக்கு நம்மளுக்கு காஃப் அதிகமா இருக்கு அப்படின்ற நேரத்துல இதை தேன் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இரும்பல் குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல 100 கிராம் முள்ளங்கில பாத்தீங்கன்னா 16 கலோரி மட்டும்தான் இருக்கு. அதனால வெயிட் லாஸுக்கு ரொம்ப உகந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் சி, B6, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்களும் நிறைஞ்சு இருக்கு. தோல் பிரச்சனைகள் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பொடுகு, முகப்பரு போன்ற பிரச்சனைகளை எல்லாம் குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. நம்ம தோலை ரொம்ப பராமரிப்பா பார்த்துக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல இருக்கிற விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்ம தோலை நல்லா சாஃப்டா பிரகாசமா வச்சுக்கிறதுக்கும் மென்மையா வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த முள்ளங்கியை பயன்படுத்தி நம்ம சூப் வச்சும் குடிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி முள்ளங்கி சாறு சாப்பிட்றதாலும் நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மைகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதை பயன்படுத்தி நம்ம சாலட்ல கூட யூஸ் பண்ணி சாப்பிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பிங்க் சால்ட் யூஸ் பண்ணி நீங்க செய்யும்போது நல்லா இருக்கும். இது டேஸ்டாகவும் இருக்கும். அதே நேரத்துல உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அவ்வளவுதான். இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த முள்ளங்கியை நீங்களும் பயன்படுத்தி நன்மை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.